அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஏற்ற சமயத்திலே நடக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே போகிறது. அதை பார்த்து நாம் வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்காதா என்று அநேக பெற்றோர்களும் அநேக பிள்ளைகளும் கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள சில கட்டுகளும் தடைகளும் தான் காரணமாக இருக்கிறது. அந்த கட்டுகளையும் தடைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம் உடைக்கும் போது ஏற்ற நேரத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கின்றது. நாமும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாம். நாம் எப்பொழுதும் ஜெபமாலையில் ஜெபிக்கின்ற நம்பிக்கை அறிக்கை ஒரு வல்லமையான ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்கள் தினமும் 9 முறை 33 முறை என்று ஜெபித்து வரும்போது அநேக கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலை கிடைக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நமக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற கட்டுகள் உடைய வேண்டும் என்று மன்றாடி 33 முறை நம்பிக்கை அறிக்கை, அதாவது விசுவாச பிரமாணம் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அன்பின் ஆண்டவரே, அநேக வாலிப குழந்தைகள் ஏற்ற நேரத்திலே ஏற்ற வயதிலே திருமணம் நடக்காமல் காலம் தாழ்ந்து கொண்டே செல்கிறது என்று மிகுந்த மன வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் மிகுந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனே, வயது சென்று கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அப்பா, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை